சிலன ஒரு காதல் சூர்யா கையில் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம். நானா விதேர்பூஷிதாம் விஸ்வபணப்பிரதாம் எடுத்துக்கோங்க. ஓம் சிவாய நமः ஓம் ஈஸ்வராய நமः ஓம் விநாசினே நமः ஓம் சசிதேகராய நமः ஓம் வாமதேவாய நமः ஓம் நமர்த்தினே நமः ஓம் சுலபாணியே நமः ஓம் கண்பாதினே நமः ஓம் விஷ்ணுவல்லபாய நமः ஓம் ஸ்ரீவிஷ்டாய நமः ஓம் விபானாய ஓம் ஸ்ரீகர்த்தாய நமः இந்த பக்கம் சம்மந்தி வீட்டுக்கு ஆசீர்வாதம். இந்த பத்மா இங்க வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே நமஹ ஓம் சூர்யாய ஸ்வாஹா. சித்தி, யாரோ பிளான் பண்ணி கதவை வெளி பக்கமா தாப்பால் போட்டு போயிருக்காங்க. ஏய், ஓடி போயிட்டான்னு சொன்ன கையல் மணமேடையில வந்து உக்காந்துருக்காடி. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடி. சீக்கிரம் போ. அவ கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள கத்தி கலட்டா பண்ணி இந்த கல்யாணத்தையே நிறுத்திடு. தயவு செஞ்சு போ. மீதியை நான் பாத்துக்கிறேன். வா வா. கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சுவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே தேவி நாராயணி நமோஸ்துதே. இல்ல வேண்டாம், மூணாவது முடிச்சு நானே போடுறேன். தேனு 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 நெத்தி வகத்துல குங்குமம் வச்சு விடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத்சதேந்திரியே ஆயட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யபிவிருத்திரஸ்து. ஓம் மகாலட்சுமி சவித்மஹே அன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். திருமங்கலத்துல பொட்டு வச்சு விடுங்க. என் கனவு, என் ஆசை, என் வாழ்க்கை எல்லாம் போச்சு. எல்லாரும் சேர்ந்து என் தலையில மண் அள்ளி போட்டுட்டீங்க. தேனு, நாங்க என்னமா பண்ணோம்? பொண்ண மாதிரி தான் அம்மாவும் நானும் ஆசைப்பட்டோமா. பேசாதீங்கப்பா. நம்புனப்பா. அம்மா சொன்ன வார்த்தையை நம்புனப்பா. என் மனசுல மாமா தான் எனக்கு புருஷனா வரப்போறாருன்னு எவ்வளவு சந்தோஷமா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட இருந்தேன். ஆனா இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் ஆசைப்பட்டா கூட அவர் எனக்கு இல்ல. அதுக்காக
உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா என்ன? தகுதி, படிப்பு, அந்தஸ்து இந்த மாதிரி எனக்கு எந்த விதத்திலயும் தகுதி இல்லாத ஒரு பொண்ணு அவர் கூட சேர்ந்து வாழ போறா. அது உங்களுக்கு புரியலையா? நான் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்ட ஏன் மாமா கூட அவ சந்தோஷமா வாழ போறா. அத பார்த்துட்டு என்ன வாழ சொல்றீங்களா? இது எல்லாத்துக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம். நாங்க இல்லடி, நாடகம் ஆடியே காரியத்தை சாதிச்ச அந்த உத்தம குடும்பமும் நம்ப வச்சு கழுத்தறுத்த உன்னோட பாட்டியும் தான். இந்த துரோகத்தை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு நிச்சயம் அவங்க 2 பேரும் பதில் சொல்லி ஆகணும். எங்க இருந்துமா பண்ணுவ? சொல்லுமா. இதுக்கு மேலயும் நம்ம எந்த மூஞ்ச வச்சுட்டு இந்த வீட்ல இருக்க முடியும்? மானங்கெட்டு இங்க ஏண்டி நம்ம இருக்கணும்? நமக்கு வீடு வாசல் இல்ல. இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க வேண்டாம். உடனே கிளம்புவோம் வா. ஏய் என்னடி இவதான் சின்ன பொண்ணு. நீயும் என்ன பத்மா இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க எதுக்கு வெளியே போகணும்? போகாம உங்க புது மருமகளுக்கு சேவை பண்ண சொல்றீங்களா? நான் எங்க பத்மா அப்படி சொன்னேன்? சும்மா பேச்சுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி என்னை ஏமாத்த நினைக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் உங்க சுயநலத்துக்காக எங்க வாழ்க்கைய அழிச்சிட்டீங்க. இப்போ உங்க புள்ள சுயநலத்துக்காக ஏன் பொண்ண பலிகடா ஆக்கிட்டீங்க. அவ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நான் உங்களை நம்பினேன். உங்க வார்த்தையை நம்பி என் பிள்ளையோட மனசு கெடுத்த. இப்ப அசிங்கப்பட்டு பெத்த பிள்ளையே திட்ட ஒரு அருவருப்பான பிறவியா நிக்கிறேன். இங்க பார்த்தேன்னு உங்க அம்மா சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணல. நிஜமா தான் சொல்றேன். முதல் தடவை உன் மாமனுக்கு அந்த பொண்ணை கேட்டு போனதே உன் தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றதான். ஆனா அது நில குலைஞ்சு போன உடனே நான் உன் அம்மாவை கூப்பிட்டு உன்னை பொண்ணு கேட்டது உண்மையான பாசத்தால மட்டும்தான். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நீங்க ஏமாந்த மாதிரிதான் நானும் ஏமாந்திருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. நீங்க பட்ட அசிங்கங்கிறது வெளியில தெரியாது பாட்டி. காலப்போக்குல உங்க புள்ளைக்கு பேரம் பேத்தின்னு ஒண்ணு பிறந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஆனா நான் பட்ட அசிங்கம் என் வாழ்நாள் எல்லாம் துரத்திக்கிட்டே வரும். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் அப்படி உன்னை விட்டுருவேன தேனு? இப்போ வரைக்கும் இந்த ஜமீனோட ஒரே பேரப்புள்ள நீ மட்டும்தான் தேனு. இல்ல, நான் இல்ல. இனிமே பிறக்க போறதுதான் உங்க ஜமீன் வாரிசு. நான் இல்ல. ஐயோ, இனிமேலும் உங்க பேச்ச நம்பி நான் ஏமாந்து போக தயாரா இல்ல. தேனு, நான் சொல்றது பாட்டி, கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில போங்க. கொஞ்ச நேரமாச்சும் எங்களை தனியா இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் நாங்க பேசி எங்க வாழ்க்கையை எப்படி உருவாக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ப்ளீஸ். ரெண்டு பேரும் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சாமி கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை நல்லா வாழணும் சாமி. ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. எந்திரிங்க எந்திரிங்க. என் நண்பன் ஸ்ரீல ஸ்ரீ சிவகுமார் ஜமீன்தாரோட ஆசீர்வாதத்தால 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும். சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கணும். அம்மா கால்ல விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். அம்மா சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரி. நல்லா இரு. புருஷன் பேச்சுக்கு கட்டுப்படுறவளா இரு. எந்திரிங்க.
சூர்யா, அக்கா மாமா கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருக்கு. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. மகாலட்சுமி ஆசீர்வாதத்தோட தீர்காயுசா இருமா. நல்லா இருக்கு சூர்யா, நல்லா இருக்கும். எந்திரிங்க. எந்திரிமா. அப்பாவோட ஆசை நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கோங்க. கண்டிப்பாண்ணா. என்ன சூர்யா? தனமா, பத்மாக்கா எங்க ஆளைய காணோம்? நான் தான் அவங்கள வெளியே அனுப்பியிருக்கேன். நீ மத்த வேலையை பாரு சூர்யா. அப்படியே பொண்ணு மாப்பிளையும் ஜோடியா நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். நான் சின்ன பொண்ணு, என்னால இப்ப செல்ஃபி தான் எடுக்க முடியும். சீக்கிரமே ஒரு புள்ளைய பெத்து கொடுங்க, அதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா சேர்ந்து நில்லுங்க. இன்னும் ஒண்ணு, நீ இப்படி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவங்க நீ கேட்டதை கொடுக்க முடியும்? அதுக்குன்னு சில சம்பிரதாய விளையாட்டெல்லாம் இருக்கு, அத பண்ண விடுமா. இங்க வா. பொண்ணு அம்மியில போய் நிக்கணும், அப்புறம் மாப்பிள்ளை மெட்டி போட்டு விடணும். அம்மி மிதிச்சதுக்கு அப்புறம் அருந்ததிய பார்க்கணும். போங்க. போங்க, போ சொல்லுமா. ஆடுமா, போமா. மோனி ஆடு. அக்கா வாங்க. அட வாங்க வாங்க. ஆண்டி நீங்க வாங்க. வாங்க வாங்க. அதெல்லாம் வரல, வாங்க. ஏய் மோனி. அக்கா வாங்க, நீங்களா ஆடுங்க. வாங்க வாங்க. நீங்க ஆடுங்க, நான் வரல. வா. வா. சூர்யா, 2 பேரும் மாலை மாத்திக்கங்க. நீயும் போடுமா.
அந்த ஃப்ரூட்ஸ் எடுங்க. கொடுங்க. குடு மணி. சாப்பிடு. சீக்கிரம் எடு சூர்யா. இங்க பாருங்க. இதாத கையால் நீதான் மோதிரத்தை எடுக்கணும். சூப்பர் சூப்பர். ரஞ்சித் ரஞ்சித் அவளை பாரு. விடாத கையில. கையால் இப்ப எடு, நீதான் எடுக்கணும். சூப்பர் சூப்பர். தனோ, நான் போய் மற்ற ஏற்பாடுகளை பண்றேன். நீ இருந்து பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வா. சரிக்கா, நீங்க போங்க. நான் நம்ம வீட்டு மகாலட்சுமிய பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன். அத்த, நானும் உங்களோடய வரேன். நீங்க இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? திருந்தவே மாட்டாளா? சரி வாங்க, நாம எல்லாரும் கிளம்புவோம். சரி. தனோ இருந்து கூட்டிட்டு வரட்டும். சரிம்மா. வாங்க. சூர்யா, நாங்க வீட்டுக்கு போறோம். சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்துடுங்க. சரிம்மா. கயல், இதுவரைக்கும் நீ இருந்ததுக்கும் இனிமே இருக்க போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கயல். அதனால விளையாட்டுத்தனமா இருக்காம பார்த்து பக்குவமா நடந்துக்க பாரு. அங்க உன்னை நீதாமா பாத்துக்கணும். அம்மா, பயமா இருக்கும்மா. கேள், இங்க வா வா. எதுக்கு பயம் கயல்? அதுவும் மாப்பிள்ள சூர்யா இருக்கும்போது நாங்களும் உன் பக்கத்துல தானே இருப்போம். ஒரு ஃபோன் பண்ணா அப்பா உடனே வந்துட போறேன். கயல், அது மட்டும் இல்ல, உனக்கு குடும்ப பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நீ இந்த உத்தமனுடைய பொண்ணு மட்டும் இல்ல, அந்த சிவகுமார் ஜமீன் வீட்டு மருமகள் கயல். புரியுதா? சூர்யா, நீ போய் கையில கூட்டிட்டு வா. இந்த 6 மாசத்தை எப்படியாச்சும் சமாளிச்சுட்டே ஆகணும். என்ன 6 மாசம் சமாளிக்கணும்? என்ன சமாளிக்கணும்? என்ன மாமா 6 மாசம்?
புது வீட்டுக்கு போக போறல்ல, எல்லாம் பழக 6 மாசமாவது ஆகும்ல, அதான் சொன்னேன் மாப்பிள்ள. சரி, அக்காட்ட போய் சொல்லிட்டு வா. போ போ போ. மாப்பிள்ள, இந்த கல்யாணத்தை அவசர கோலத்துல ஏற்பாடு பண்ணாலும் நல்லபடியாவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா அவளுடைய குழந்தைத்தனம் இன்னும் அவளை விட்டு போகாமத்தான் இருக்கு. அவளை நீங்க தான் மாப்பிள்ள பாத்துக்கணும். எனக்கு பிடிச்சதே அந்த குழந்தைத்தனம் தான் மாமா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, சந்தோஷம்யா. வாங்க போவா. கவலைப்படாத கையல், எல்லா பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு முறை வர பிரிவுதான். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பழகுனா விட மனசு வராது. தைரியமா இரு, எதுனாலும் ஃபோன் பண்ண. அக்கா, வரப்போற குழந்தைய பத்திரமா பாத்துக்கோக்கா. என் குழந்தை பிறந்ததும் நீ தான் முதல்ல வாங்கணும். வாங்குவேன். நல்ல நேரம் முடிவுக்குள்ள கிளம்பணும். நீ கிளம்புமா? கிளம்புங்க, போங்க. அழாத கையல். கிளம்புங்க. போயிட்டு வரோம். சீக்கிரமா கார்ல ஏறு, டைம் ஆகுது. சரி, போயிட்டு வரேங்க. நல்லது, போயிட்டு வாங்கம்மா.